வந்தனதோம் என்று சொல்லியே வில்லிசை பாட நாம் வில்லினில் பாட வரம் தந்தருள்வாய் வல்லோனே துணை நின்றருள்வாய் இறையோனே சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே அக்காமாரே அண்ணமாரே தம்பிமாரே தங்கைமாரே உங்கள் எல்லோருக்கும் வந்தனம் வந்தனம் தலைவிழா தின வந்தனம் ஆனந்தத்தோடு ஏழு ஸ்வரங்களும் தாளத்தோடு அத்தனையும் மேலத்தோடு டும்டுமியோடு வில்லினில் பாட வந்தோம் வில்லினில் பாட வந்தோம் பாலர் நாமே பயிலும் பண்பில் பிரியானாமே என்ன குற்றம் நேர்ந்திடினும் தானே எம்மை மன்னித்திட வேண்டுகின்றோம் மன்னித்திட வேண்டுகின்றோம். அப்புறம் குருவே இந்த முறை என்ன சொல்ல போறீங்க? நான் இந்த முறை உங்களுக்கு செய் நன்றி கொன்றாருக்கு உய்வில்லை என்ற தலைப்புல ஒரு கதை சொல்ல போறேன். என்ன குருவே தலைப்பே தலைய சுத்துதே. சுத்துதா? சுத்தும் சுத்தும், கொஞ்சம் பொறுமையாயிருந்து கேளு. செய் நன்றி கொன்றாருக்கு உய்வில்லை என்றா செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு விமோசனமே இல்லை என்பதுதான் அர்த்தம். நான் உங்களுக்கு எங்கட ஊர்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆமா, ஆச்சரியமா இருக்கே. கதை எப்படி கால் முளைச்சி கை முளைச்சி உங்க முன்னாடி நடந்துச்சு குருவே? மண்டு மண்டு, நீ யோசிச்சு தான் பேசுறியா? கையும் முளைக்கல காலும் முளைக்கல. ஓ தலைய தொட்டு பாரு, அங்க ஏதாச்சும் முளைச்சிருக்கோ தெரியல. இங்க பாரு, நம்ம சமூகத்துல நடைமுறையில நடக்கிற சம்பவத்தை தான் நாம அவசியம் தெரிஞ்சுக்கணும். புராண கதைய கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. நீங்க சொல்லுங்க குருவே. தன்னானே நாதினம் தன்னானே தானா தன்னை நாதினம் தன்னானே வந்தானே சின்னவன் காட்டுக்குள்ளே அவன் முன்னேயும் பின்னேயும் பார்த்தானே எதுவுமே புரியாமல் சின்னவன் அவன் பயத்தாலே முழிச்சானே திரு திருனே. ஐயோ, சின்னவனா? பாவமா இருக்கு இல்லையா குருவே? அடியே லேட்டுக்கு பிறந்தவளே, இப்ப பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்து என்னதான் நடக்க போவது? நீங்க சொல்லுங்க குருவே. அடர்ந்த காடு, பட்சிகளின் கீச்சென்ற சத்தமும் யானைகளின் பிளிரலும் நரிகளின் ஊளை சத்தமும் படு பயங்கரமாக கேட்டுச்சு. எங்கு பார்த்தாலும் ஒரே ஏகாந்தம். மனுஷ ஆரவாரமே மருந்துக்கும் கிடையாது. கொள்ளிவாய் பிசாசு வாய் திறந்த மாதிரி தூரத்துல சூரியன் தெரிஞ்சுது. ஆமா. ஐயோ, கொள்ளிவாய் பிசாசா? பிசாசண்டாலே உடம்புல உதறுது குருவே. உதறுதா? அப்படியே உதறி வெயில்ல வை. இங்க பாரு, பிசாசு மாதிரி என்று தானே குரு சொன்னாரு. இன்றைக்கு மனுஷ உருவத்துல எத்தனையோ பிசாசுகள் உலா வந்துகிட்டு இருக்கு என்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, சரியா? அப்புறம் என்னாச்சு குருவே? தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே ஐயோ 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 என்ன காக்க யாரும் இல்லைங்களா? அம்மாவும் இல்லை இங்கு, என்ன அழைச்சு வந்த குருவும் இல்ல. அடப்பாவே, இந்த சின்னவன் காட்டுக்குள்ள எதுக்கு போனான்? அவங்க அம்மா சொல்லி போறக்கு அனுப்பியிருப்பாங்களோ? ஏண்டி குறுக்கால பாஞ்சிக்கு இருக்கு போல பாடுபடுத்துற? அந்த பெரிய காட்டுக்குள்ள யாராச்சும் சொல்லி பொறுக்க போவாங்களா? இவ்வளவு முன்னேறி இருக்கிற உலகத்துல சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் மெஷின் இல்ல, மத்த எல்லா வேலைகளுக்கும் மெஷின் இருக்கிறப்போ யாராச்சும் தானா வினையத்தை இருக்குவாங்களா? பொறுமையா இரு. அப்புறம் என்னாச்சு குருவே? அந்த பையனுக்கு அப்போ 7 வயசு தான் இருக்கும். அவங்களோட பள்ளிக்கூடத்தால ட்ரிப்னு சொல்லுவாங்களே, ட்ரிப்பு, அதான் சுற்றுலா கூட்டி சென்ற இடத்துல பையன் தவறிட்டான். ரொம்ப ரொம்ப சுட்டி பயல். என்ன போலையா குருவே? நானும் ரொம்ப சுட்டின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க.
நீ சுட்டியா மட்டியான்னு உன்னை சுத்திக்கிறவங்க தான் சொல்லணும். நீ ஏன் சொல்லிக்கிறது ரொம்ப அபத்தம். இந்த சமூகம் உன்னை ஏத்துக்கணும்னா நீ அந்த மரத்துக்கு மரம் தாவர வர்க்கத்தை போல குறுக்கால பாஞ்சு கதையை கெடுத்துக்காம யோசிச்சு கதையை கேட்டுக்கணும். சரியா? தொடர்ந்து கதையை சொல்லுங்க குருவே. கதறல் கேட்டு அங்கு விரைந்த வன பாதுகாப்பு அதிகாரிகளால் மீட்கப்பட்ட பையனுக்கு பேச்சு போய்விட்டது. பயத்தினால் இருக்கலாம், ஆனால் அவன் செயற்பாடுகள் செம்மையா இருந்ததை கண்டு வன பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் அவனை தனது வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளித்தார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அவன் அங்கேயே வளர்ந்து வந்தான். ஆமா, எனக்கு இப்போ அழுகழுகியா வருது குருவே. அம்மாவும் அப்பாவும் பையனை தேடி இருப்பாங்களே, அந்த அம்மாவுக்கு மயக்கம் போட்டிருக்குமா? அவங்க பாவம் இல்லையா குருவே? வாய மூடி கொஞ்சம் சும்மா இருக்கியா? குருவே, அடுத்த முறை வர்ற நேரம் இவளை விட்டுட்டு வர்றதுதான் சரி. தொடர்ந்து சொல்லுங்க குருவே. தன்னானே தானானே தன தானானே தன்னானே மாதங்கள் வருடங்கள் ஆகி அவன் மாதங்கம் போல வளர்ந்து விட்டானே. 20 வயதில் இளமை துடிப்புடன் இப்போ கல்வியில் கருந்தானான். நடந்ததை மறந்து பெற்றாரை துறந்து நலமாய் வாழும் காலத்தில் நடந்தது அந்த பூர்வம். உஷ் குருவே, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. அந்த வன பாதுகாப்பு அதிகாரி கடத்தல்காரனா இருப்பானோ தெரியல. இங்கேயும் யாராச்சும் வந்து என்னையும் நீ தான் அந்த கிளியா பற்றாவாக்கும். உன்னை பிடிக்கவும் ஒருத்தன் வருவானாக்கும். பொறுமையா கதை கேளு. அப்பதான் நான் போற வழியில உனக்கு மிட்டாய் வாங்கி தருவேன். சரியா? அப்புறம் என்னாச்சு குருவே? தன்னானே நானானே தன தன்னானே நானானே குந்தியானவள் கண்ணனை கண்டது போல் ஓடோடி சென்று தழுவிக்கொண்டே சென்டிமெண்ட் பேசும் போதே கட்டுண்டு போனான் அதிலே அவனும், கட்டுண்டு போனான் அதிலே அவனும். அதானே பார்த்தேன். இப்பதான் எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. அம்மாட்ட போயிட்டு சேர்ந்துட்டானா புள்ள, அது போதும் எனக்கு. ஆரம்பிச்சிட்டியா? தாயோட புள்ள சேரணும் தாண்டி. ஆனா ஆபத்துல உதவி செஞ்சவங்களையும் மறக்க கூடாது, புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் என்னாச்சு குருவே? சின்ன வயசுலயே தகப்பனை இழந்து வறுமைப்பட்ட குடும்பத்துல பல கஷ்டங்களை அனுபவிச்சவன் பையன். விதியோட விளையாட்டால அந்த அதிகாரி கிட்ட வந்து வசதியா பல்கலைக்கழகம் போக தயாரான காலம் அது. ஆமா, கேம்பஸா சமத்து பையன் ஸ்மார்ட்டா இருப்பான் போல. இப்ப பையன் எங்க இருக்காங்க? எதுக்கு அவன் முன்னாடி போய் நின்று ஓ மட்டுத்தனத்தை காட்டுறதுக்கா? கொஞ்சம் அடக்கி வாசி. நீ அவன் முன்னாடி போனீன்னா உன்னை ஃபுட்பால் அடிச்சிடுவாண்டி. ஆமா, கவனமா இரு. நீங்க சொல்லுங்க குருவே. அம்மாவை கண்டவுடனே அழுது கொண்டு அந்த அதிகாரி பண்ணிய நன்மை எல்லாத்தையும் மறந்து, அம்மா இந்த ஆளு என்ன கடத்திட்டு வந்துட்டான்மா, பட்டினி விதைச்சிட்டான்மா என்னெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அடியாத்தி, இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? கேட்கவே சகிக்கல. பையன் ஸ்மார்ட்டா இருப்பான்னு பார்த்தா சுத்த ஃப்ராடா இருக்கானே. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? நான் அப்பவே சொன்னேன், மனுஷங்களையும் நன்றி மறந்த ஜென்மங்களும் இருப்பாங்கன்னு. இனிமேலும் ஜாக்கிரதையா நடந்துக்க, சரியா? அப்புறம் என்னாச்சு குருவே? தந்தானே தானானே தன தன்னானே தானானே தாயாய் தாதியாய் குருவாய் தயவு காட்டியே வளர்த்த தந்தை தீரா நெஞ்சு வலியால் வீழ்ந்தாரே தனையனுக்காய் உயிரையே விட்டாரே, தனையனுக்காய் உயிரையே விட்டாரே. அப்படின்னு வளர்த்தவரை செத்து போயிட்டாரா? பாவம் அந்த மனுஷன். அடுத்தவங்க பிள்ளை மேல ஆசை வச்சு வினே தேடிக்கிட்டாரே.
ஆ, நீ என் கூட சேர்ந்திருக்கிறதால தான் உனக்கும் நல்ல சிந்தனையா வருது இல்லையா குருவே? அப்புறம் என்னாச்சு? தாயானவள் தனையனை அழைத்து சென்று விட்டாள். மகன் பல்கலைக்கழகம் செல்வதற்கு அவனது தஸ்தாவேஜுகள் பெற்ற சான்றிதழ்கள் தேவைப்பட்டன. ஆனால் அவனை வளர்த்தவர் உயிரோடு இருந்தால் தானே அந்த அனைத்து சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அடப்பாகவே, நல்ல மலம் ஒன்று சமூகத்துக்கு கிடைக்காமல் போகும் போலிருக்கு. அப்படிப்பட்ட நன்றி மறந்த ஒருவன் கேம்பஸ் போய் பட்டம் பெற்று என்னத்தை கிழிக்க போறான்? பண்பு மறந்தவனுக்கு படிப்பும் பகடக்காய்த்தான். முதல்ல நல்ல பண்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்க, சரியா? அப்புறம் என்னாச்சு குருவே? தந்தனத்தானே தந்தனத்தானே நன்னானே, தந்தனத்தானே தந்தனத்தானே நன்னானே. பல காலம் தவமிருந்து பல்கலையும் கனவாச்சு. பழுதின்றி வாழ்வதற்கு தொழிலொன்று வேண்டாமா? தொழில் தேடி சென்றாலும் கேட்பாரு தராதன. தோல்வியோடு தலை குனிஞ்சி பல படிகள் ஏறி ஏறி கலைத்ததுமே அல்லாமல் தொழிலேதும் வாய்க்கவில்லை. எடுபுடி வேலையாச்சும் கிடைக்கலையா குருவே? அவன் தன்னோட அம்மாவை எப்படி காப்பாத்தினான்? நல்லா படிச்சவன் திறமையானவனுக்கு எடுப்பிடி வேலை செய்ய மனம் இடம் தருமா என்ன? அதுக்கு கூட இந்த காலத்துல என்ன படிச்சிருக்கேன்னு தானே கேட்பாங்க. குருவே, தொடர்ந்து கதைய சொல்லுங்க. தன்னனனானே தன்னனனானே தன்னானே, தன்னனனானே தந்தனனானே தன்னானே. கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சிருச்சு, கூட்டி பெருக்கிற வேலை கிடைச்சிருச்சு. வெட்கமோ பிடிஞ்சு தின்ன வெறுப்போட வேலை செஞ்சான். தன்னோட படிச்சவங்க மேற்தொழிலில் சிறந்திருக்க, தலை குனிஞ்சு காற்றொழிலில் கலத்திருக்க முடியாம ஒதுங்கி சென்றே ஒளிந்திருந்தான், ஒதுங்கி சென்றே ஒளிந்திருந்தான். ஹை, கூட்டி பெருக்கிற வேலை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா அக்கவுண்டன்ட் வேலை தானே? ஐயோ இருக்கு பையன், ஏன் அதையும் வேணான்னு சொன்னான்? போச்சுடா, சொற்களோட அர்த்தத்தை ஏண்டி தப்பா புரிஞ்சுக்கிற? கூட்டி பெருக்கிற வேலைன்னா அது அக்கவுண்டன்ட் வேலை இல்ல, தும்பத்தடியால தரைய சுத்தம் பண்ற வேலை. வேலை சொல்லுங்க குருவே, கதை கேட்க கேட்க ஆவலா இருக்கு. இப்படியே சமூகத்துக்கு முகம் கொடுக்க முடியாம சில நாட்கள் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருந்தான். ஆனால் வயிறு கேட்குமா? பசியும் பட்டினியும் வாட்ட தாயானவள் நோயாளியாகி சென்றாள். மகன் செய்வதறியாது கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். நாளுக்கு நாள் தாயின் நிலைமை ரொம்ப மோசமாகிக் கொண்டு சென்றது. அடப்பாவோ, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உதவி செய்ய முன்வரலையா குருவே? வேதாளம் திரும்பவும் முருங்கை மரத்திலே இடிச்சா உன் மூளை ரொம்ப புதுசா இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை யோசிச்சு பாவிச்சு வரிக்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களும் எத்தனை நாளைக்கு தான் உதவ முன் வருவாங்க? அவங்களும் புள்ள குட்டிக்காரவங்களா இருந்தா கேட்கவே தேவையில்ல. கதை முடிய போற நேரத்திலேயாவது கவனமா கேட்கணும்னு நினைப்பு வரலையா உனக்கு? குருவே சொல்லுங்க. தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானே. லோக் லோக் என்றே இருமி கொண்டு லொக்காய் போனது தாயின் தொண்டை. விக்கலும் விம்மலும் மெகிரி கொண்டே அவன் அக்கலாய் அவனை பார்ப்பது போல் எண்ணி சுக்கு நூறை உடைந்தே போனான். கண் முன்னே தாயின் உயிரும் பரிதாபமாய் பிரிந்து சென்றதுவே. அம்மா, குருவே, என்னோட அம்மாவை நான் இப்பவே பார்க்கணும். கலங்காத, கொஞ்சம் பொறு. உன்ற அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகல. என்ன இளைய மனசு உனக்கு? எல்லா தாய்மாரும் தங்களோட தாய் நினைச்சா எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்து மிச்ச கதையையும் கேளு. என்ன தொடர்ந்து சொல்லுங்க குருவே. பையன் அதன் பின் தனித்து போனான். என்ன செய்வதென்று தெரியாமலே மனம் போன போக்கில் அலைந்தான்.
கடைசியாக அவனை ஒரு மனநோயாளியாகவே பார்க்க வேண்டி இருந்தது. தன்னை தானே அடித்துக் கொண்டும் தலைமுடியை பித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் அழுது கொண்டுமே இருந்தான். அவனை பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனும் விலகி போனாங்களே தவிர யாரும் அவனுக்காக இறங்கி உதவி செய்ய முன்வரல. ஆனா அவன் என்கிட்ட வரலையே குருவே. வந்திருந்தான் நான் உதவி செஞ்சிருப்பேன். ஆமா, சமூக துரோகிகளை ஆதரிக்கிற உன்னை போல முட்டாள்கள் இருக்கிற வரையில தான் இந்த உலகம் முற்படாமே போகுது. என் நன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம், உய்வில்லை செய் நன்றி செய்த மகட்கு. கதை முடிஞ்சிருச்சா குருவே? ஆமா, கதை முடிஞ்சிருச்சு. அப்போ கதையை கேட்டவங்களுக்கு நன்றியை சொல்லி விடுவோமா? விருப்போடு வீற்றிருந்து வில்லு பாட்டு கேட்டிருந்து ரசிச்சவங்க எல்லோருக்கும் வணக்கம். எங்களை மதிச்சவங்க எல்லோருக்கும் வணக்கம். எங்களை மதிச்சவங்க எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. ஒரு அருமையான நாட்டார் பாடல் பல கத அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த வீடு இடம்பெற்றிருந்தது. இந்த அழகை வில்லு பாடலை மேடையேற்றி சென்ற தரம் 11 கல்வி பயில்கின்ற அனைத்து மாணவிகளுக்கு சாரத நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வில்லு பாடல் மேடையில் இடம்பெறும் பொழுது எமது பள்ளி வாயிலுடைய தலைவர் இப்ராஹிம் ஹாஜியார் உட்பட அந்த இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு பழைய நினைவுகளை எம் முன்னால் கொண்டு வந்ததை போல இருந்தது என்ற நினைவிலே அந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். இதுதான் ஒரு கலை ரசனையுள்ள ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இவ்வளவுபட்ட அனைவருடைய ஒத்துழைப்போடும் எமது பவள விழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற மாணவர்களுக்கு, இந்த பாடசாலையிலே சேவையாற்றுகின்ற ஆசிரியர் பிறந்தவர்கள் அற்புதமான சேவையினை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தருணத்தை நாங்கள் கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய சேவைகள் இந்த பாடசாலைக்கு வழங்க வேண்டும் என்ற தூய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து நிகழ்வுகளிலே அடுத்த அம்சமாக எமது பாடசாலையிலே கல்வி பயில்கின்ற மாணவிகளின் ஒரு நாடகம் இடம்பெற இருக்கிறது. தரம் 10 கல்வி பயில்கின்ற மாணவிகள் வழங்குகின்ற நாடகம் அடுத்து இந்த மேடையிலே இடம்பெற காத்திருக்கின்றது.